பாண்டியம் தலை துவங்கியிருந்த காலத்தில் அண்டை நாடுகளோட வணிகம் செய்கிறதுக்காக கடலில் வங்கம் செலுத்தினவங்க வங்கப்பல்லர்கள். இவர்கள் மீன் பிடித்தல் வாழ்வியலாக கொண்டு வாழுகிற நெய்தல் நிலப்பரதவர்கள் கிடையாது. வங்கப்பல்லர்கள் மருதநிலக்குடிகள். கருத்தியல் அடிப்படையில் கட்டுமரம் மனுஷன் உருவாக்கி பயன்படுத்திய முதல் மிதவை. தொடக்கத்தில் குளத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிறகுதான் கட்டுமரம் கடலுக்கு நாளடைவில் சென்றிருக்கு. கட்டுமரம் தான் கப்பல்களுக்கெல்லாம் மோதாது. இதே போல் வங்கம்ங்கிற சொல்லும் மருத நிலத்தில் தான் உருவானது. பயணத்துக்காக மாட்டு வண்டியில் அமைக்கப்பட்ட கூரையுடைய வண்டி, அதாவது கூட்டு வண்டி, வில்லு வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வண்டியை தான் வங்க வண்டின்னு ஆதியில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பரிபாடல் 20 நீர் ஊர் அறவத்தால் துயில் உணர்வு எலி தின்தேர் புறவி வங்கம் பூட்டவும் வங்கப்பாண்டியில் தின்தேர் ஊறவும் வயமா பண்ணுன மதமான் பண்ணவும். இந்த பாடலை கவனிச்சிங்கன்னா வைகையில் வர்ற வெள்ளத்தோட ஓசையை கேட்டு மக்கள் எழுந்து ஓட, பரபரப்புல வங்கத்தில் பூட்ட வேண்டிய மாடுகளை தேரில் பூட்டியும், தேரில் பூட்ட வேண்டிய குதிரைகளை வங்கத்தில் பூட்டியும், யானையில் ஏற வேண்டியவன் குதிரையில் ஏறியும், குதிரையில் ஏற வேண்டியவன் யானையில் ஏறியும் தெரிச்சு ஓடிருக்காங்க வைகையில் வர்ற வெள்ளத்தை கண்டு. இப்போ பாடலில் வந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிருப்போம். நம்முடைய உழவு எருதைத்தான் பாண்டி அப்படின்னு பரிபாடலில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பாண்டியில் எருதில் பூட்டி இருக்கிற வண்டிக்கு பேர் தான் வங்கம். பாண்டிய பேரரசு அண்டை நாடுகளுக்கு நெடுங்காலமாக பயணம் செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த வங்கம். இந்த வங்கத்தை இயக்கிறதுக்காகவே வாழ்வியலாக விளங்கியவர்கள் தான் வங்கப்பல்லர்கள்.